ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மயம்படுவதாக. கொஞ்சம் ஜோம் அனுபவமா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் என்று நம்ம கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாரா? கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட கர்த்தர் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ற. ஆண்டவரே அப்பா, ஆத்துமாவை ஆவியை கணுக்களை ஊனை பிரிக்கத்தக்கதாக இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையிருக்கத்தக்கதான வார்த்தை வெளிப்படும்படியா ஜோம். எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணலாமா? எல்லாரும் இணைஞ்சு ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படட்டும். மனுஷ சத்தத்தை நாங்க கேட்க வரல, எங்க கூட ஆண்டவர் பேசணும்னு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சத்தங்களுக்கு கேட்பதாக எங்க கூட பேசும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தியானிக்கும்படியாக 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 14வது வசனம். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எலியா எலிசாவை குறித்ததான சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நேற்று உபவாச ஜெபத்துல இந்த சம்பவத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அதனுடைய ஒரு சில சாரம்சங்களை, ஒரு சில முன்னுரைகளை பார்த்து நாம் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக போக இருக்கிறோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். எலியாவுக்கு அடுத்து யார் தீர்க்கதரிசியாக வருகிறதுனா எலிசா அவர் வருகிறார். எலிசாவுக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா, என்னுடைய எஜமான் எலியாவுக்கு கொடுத்ததான அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த கிருபை என் மீது 2 மடங்காக வர வேண்டும், இரட்டத்தனையாக வர வேண்டும், இரட்டிப்பாக வர வேண்டும் என்கிறதான ஆவலோடு கூட அவர் இருக்கிறார். அந்த ஆவல் அது நிறைவேறுகிறது. வேதாகம வல்லுநர்கள் சொல்றாங்க, எலியா செஞ்ச அற்புதத்தை விட எலிசா செஞ்ச அற்புதம் 2 மடங்கு அதிகமாக தான் இருக்கிறது. 8:16 சொல்றாங்க, 14:28 சொல்றாங்க. நிறைய கணக்கு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. ஆனால் எலியாவை விட எலிசா என்ன பண்ணிருக்கிறாருன்னு சொன்னா அற்புதங்கள் அதிகமாக செய்திருக்கிறார் தன் வாழ்க்கையில. ஆண்டவர் இந்த மனிதனை கொண்டு பல காரியங்களை செய்கிறார். இவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல அற்புதம் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அந்த யோர்தானை பிளக்கிறார். இந்த யோர்தானை ஏற்கனவே அந்த எலியாவும் பிளக்கிறார். அவருடைய சால்வையை முறுக்கி என்ன பண்றாரு, ஒரு அடி அடிக்கிறாரு. அடிக்கும் போது யோர்தான் 6-2 பிரிகிறது. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கரைக்கு போயிட்டாங்க. போயிட்டு இப்ப அந்த கரையில எலியாவும் எலிசாவும் நிற்கிறார்கள். நிற்கும் போது என்ன நடக்கிறதுனா, அங்க அவர்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். 11வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இந்த யோர்தானை தாண்டி போய் அவங்க பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது என்ன நடக்கிறது, அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றில் என்ன பண்ணுகிறார்னா பரலோகத்திற்கு ஏறி போகிறார். எங்க நடக்குதுன்னா யோர்தானுக்கு அந்த கரையில நடக்குது. இப்ப யார் மட்டும்தான் இருக்கிறான்னா எலிசா மட்டும்தான் இருக்கிறார். எலிசா மட்டுமே இருக்கும்போது அவருக்கு கிடைக்கிறது என்னன்னா, சால்வையானது அவருக்கு கிடைக்கிறது. எங்க கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா 13வது வசனத்துல, பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மேல போகும்போது என்ன கீழே விழுந்திருக்குது, சால்வை கீழே விழுந்துருச்சு. சால்வை கீழே விழும்போது இவர் பாக்குறார், இந்த சால்வை வச்சுதானே அவர் அடிச்சு யோர்தான் பிரிஞ்சது. இதே சால்வை அடிப்போன்னு என்ன பண்றாரு, அடிக்கிறாரு. அந்த யோர்தான் நதி 2 பிரிகிறது. இவர் இந்த கரைக்கு வருகிறார். இந்த சம்பவம் நடக்கும்போது எலியாவும் எலிசாவும் ஒவ்வொரு பகுதிகளாக டிராவல் பண்ணி போறாங்க. ஒவ்வொரு பகுதியில டிராவல் பண்ணி போறாங்க. அந்த இடங்களை பார்க்கும்போது ஏதோ அவங்க தற்செயலா போன மாதிரி தெரியல. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் போக அனுப்பி இருக்கிறார். வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது வசனம், 2 ராஜாக்கள் 2:2. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுமதிக்கிறார் என்றான். பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லுகிறார். பெத்தேல் மட்டும் போக என்ன பண்றாரா, ஆண்டவர் அனுப்புகிறார். அப்ப அனுப்புனது யாரு அப்படின்னா பெத்தேல். அவங்க எங்க இருக்கிறாங்க, கில்கால்ல இருக்கிறாங்க. என்ன இடம்னா அதோடைய பேர் கில்கால். கில்கால்ல இருந்து எங்க போறாங்கன்னா பெத்தேலுக்கு போறாங்க. யார் அனுப்புகிறார்னா ஆண்டவரே அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அனுப்புகிறார். அடுத்து 2வது 4வது வசனத்தை பார்க்கும்போது, 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம்,
பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். எரிகோ மட்டும் போக என்ன பண்றாருன்னா அனுப்புகிறதாக நம்ம பார்க்கிறோம். எரிகோ மட்டும். முதல்ல கில்கால்ல இருந்து எங்க வராங்க? பெத்தேலுக்கு. பெத்தேல இருந்து ஆண்டவர் எங்க போக அனுப்புறாரு? எரிகோவுக்கு போக அனுப்புகிறார். மூன்றாவது ஒரு பகுதி 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். இங்க பெத்தேல இருந்து அடுத்து எங்க அனுப்புறாரு ஆண்டவர்? எரிகோல இருந்து எங்க அனுப்புறாருன்னு சொன்னா ஆண்டவர் யோர்தானுக்கு என்ன பண்ணுகிறார்? அனுப்புறார். கில்கால், பெத்தேல், எரிகோ, அடுத்தது யோர்தான். இப்ப யோர்தானை நிக்கும் போது என்ன பண்றாங்க? யோர்தான் பிரிகிறது, அவங்க அற்புதம் செய்யறாங்க. இப்ப எலியா மட்டும் என்ன பண்றாருன்னா நிக்கிறார். இப்ப எலியா மட்டும் அந்த பக்கம் நிக்கிறாரு. நிக்கும் போது எலியா திரும்பி வருகிறத பார்க்கிறோம். அந்த நதிய பிரித்து எலிசா என்ன பண்றாரு? அந்த நதியை பிரித்து திரும்பி இந்த பக்கம் வருகிறார். இந்த ஒவ்வொரு இடங்களுக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. இந்த ஒவ்வொரு இடங்கள்லயுமே ஒவ்வொரு காரியம் நடந்திருக்கிறது. அந்த இடம் ஞாபகப்படுத்துற காரியம் அதான். கர்த்தர் காரணம் இல்லாம போக சொல்லல. ஒரு அடையாளம் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும்னா இந்த பாதையெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? கொண்டு போய் நிறுத்தி தான் கடைசியில யோர்தானை பிரிக்க வைக்கிறார். நம்முடைய திருச்சபையும் அடையாளங்களை செய்யற திருச்சபையா மாறணும்னு சொன்னா இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணணும்? வரணும். இந்த கில்கால் எதை குறிக்கிறதுனா, கில்கால் அப்படின்னு சொல்லும் போதே அது எதை ஞாபகப்படுத்துகிறதுனா கல் அதை ஞாபகப்படுத்துறது. அங்க ஃபுல்லா என்னதான் இருக்குமா? கல் அப்படிதான் இருக்குமா? கல்லு தான் நிறைய இருக்குமா? இந்த கல்லை தான் அந்த இடத்துல பார்க்க முடியும். இந்த இடத்துலதான் யோசுவா 12 கல் எடுத்து வச்சு என்ன பண்றாருன்னா ஞாபகமாக வைக்கிறார். யோசுவா 4ஆம் அதிகாரம், அதை குறித்துக் கொள்ளுங்கள். யோசுவா 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதை ஞாபகார்த்தமாக எடுத்து வைக்கிறார். யோசுவா 4ஆம் அதிகாரம் 19 24 வரைக்கும். இந்த கற்கள் என்ன ஞாபகப்படுத்துது? ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இதுவரைக்கும் இயேசு நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த இடத்துலதான் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பெற்றோருக்கு தெரியும், பிள்ளைகள் அற்புதத்தை பார்க்கல. அந்த சமுத்திரம் பிளந்ததை பார்க்கல, யோர்தான் பிளந்ததை பார்க்கல, கண்மையில தண்ணி வந்ததை பார்க்கல. இவங்க எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. எல்லாம் கேள்விப்பட்டு தான் வளர்றாங்க பிள்ளைகள். நாளைக்கு உங்க பிள்ளைங்க ஏதாவது கேட்டாங்கன்னா, இந்த கல்லெல்லாம் ஏன் இப்படி தூணா வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஆண்டு சொல்றாரு, ஞாபகப்படுத்துவதற்காக. 2வது யோசுவா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 6ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம். இந்த வசனங்களை வாசிக்கும் போது இந்த இடத்துல ஒரு விருத்த சேதனம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 6வது வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். விருத்த சேதனம் என்பது ஆண்டவர் கொடுத்ததான ஒரு கட்டளை. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? இருதயத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இருதயத்தினுடைய நுனித்தோலை நிலை நீக்கி போடுங்கன்னு சொல்றார். அப்படின்னா பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாவத்திலிருந்து வெளியேற ஒரு வாழ்க்கை, பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறதான ஒரு வாழ்க்கை நம்மை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேறு பிரிக்கப்பட்டதான வாழ்க்கை. எல்லாரும் மாதிரி நம்ம வாழ முடியாது, வித்தியாசமா தான் தெரியும். நம்ம சர்ச்சுக்கு போறீங்க, என்ன வித்தியாசமா நடந்துக்கிறீங்கன்னு தான் சொல்லுவாங்க நம்மளை பார்க்கும்போது. நீங்க மட்டும் நம்ம பெரிய இதா நடந்துக்கிறீங்க, எல்லாரும் மாதிரி இருந்தா என்னன்னு கேட்பாங்க. நம்ம அப்படி வாழ முடியாது. ஏசப்பாவுடைய பிள்ளைகள் எப்பவுமே வேறு பிரிக்கப்பட்டதான வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கையை தான் வாழணும். இது கில்காலுடைய அனுபவம். 2வது என்னன்னா பெத்தேல். கில்காலன் எங்க வராங்கன்னா பெத்தேல். பெத்தேல் நமக்கு தெரியும் யாருடைய சம்பவம் தொடர்புடையதுன்னா யாக்கோபுடைய சம்பவம். யாக்கோபு எங்க வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ல இருந்து 19 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது பெத்தேலை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறதான இடம். ஆரம்பத்துல ஒரு கல் எடுத்து வச்சுதான் படுக்கிறார், தலைக்கு வச்சு படுக்கிறார். ஆனா அது முடிஞ்ச உடனே அவர் என்ன யோசிக்கிறார்? ஐயோ, இது பயங்கரமா இருக்குது, இது ஆண்டவருடைய வீடு இல்லாம வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுகிறார். தேவனுடைய வீடு என்று அர்த்தப்படுகிறது பெத்தேல். நிறைய வீட்டுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க, பெத்தேல் இல்லம் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருடைய வீடு இது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெத்தேல் என்பதற்கான அர்த்தம் தேவனுடைய வீடு. இதை குறிக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்வு வந்த பிறகு என்ன பண்ணணும்? தேவ பிரசன்னத்துக்குள்ள வாழ ஆரம்பிக்கணும். தேவனுக்காக நேரம் ஒதுக்கணும். தேவனுக்கான ஒரு ஆசை நம்ம இடத்துல இருக்கணும், விருப்பம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் கிருபை தருவாராக. அவர் அறிகிற அறிவின் மேன்மை நமக்கு என்ன பண்ணணும்? வரணும். கர்த்தர் உதவி செய்வாராக. கில்கால் அப்படின்னு சொன்னா பாவத்திலிருந்து வெளியேறுகிற ஒரு வாழ்க்கை. பெத்தேலுனா பரிசுத்தமாய் தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை. 3வது எரிகோ. எரிகோவுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? அனுப்புகிறார். எரிகோ எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா விசுவாசமான ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. அவங்களுக்கு
கர்த்தர் சொல்லும் போது வேற எந்த விதமான பிளான் கொடுக்கல. நீங்க போகணும், சைலண்டா சுத்தி என்ன பண்ணணும், திரும்பி வந்துடணும். 6 நாட்கள் ஒரு தடவை சுத்தணும். 7 நாட்கள், 7வது நாள்ல 7 தடவை என்ன பண்ணணும், சுத்தி வரணும். இவங்க சுத்தி சுத்தி வரும்போது அதுக்கு பெரிய விசுவாசம் தேவை. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அநேக வழிகள் இப்படிதான் இருக்குது, வெறுமனே சுத்துற மாதிரி தான் இருக்குது. ஆனா கர்த்தர் நிச்சயமாக கோட்டைகளை இடிந்து விழ பண்ணுவார், ஆண்டு செய்வார். ஆனா அதுக்கு தேவை என்ன தெரியுமா, விசுவாசம். நான் பாவத்துல இருந்து மனம் திரும்பிட்டேன். 2வது, நான் தேவ பிரசனத்துல வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிறேன். டெய்லியும் தேவனோட நேரம் செலவிடுறேன், ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன். ரைட், நம்ம தேவ பிரசனத்துல நம்ம வாழ முயற்சி பண்ணுகிறோம். 3வது நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, விசுவாசத்தோடு கூட நம்ம அடி எடுத்து வைக்கணும். கர்த்தர் அற்புதம் செய்வார். என் தெய்வம் எனக்காக எல்லாத்தையும் அவர் செய்வார். அவருடைய பிள்ளையாகி எனக்கு என்ன பண்ணுவார்னு செய்வார் என்கிறதான ஒரு நம்பிக்கை நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். இதை நம்ம எங்க வாசிக்கிறோம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 5 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். யோசுவா 6வது அதிகாரம் 1 5 வசனங்கள் வரைக்கும். கில்கால், பெத்தேல், எரிகோ, அடுத்ததாக என்னன்னா யோர்தான். இந்த யோர்தான் என்பது மிகப்பெரிய ஒரு அடையாளம். எதற்கு அடையாளம்னா, இஸ்ரவேல் தேசத்துல அநேக அடையாளங்கள் இருக்கிறது. அதுல ஒரு அடையாளம் என்னன்னா இந்த யோர்தான். இந்த யோர்தான் முக்கியமான ஒரு நதி. இந்த நதி என்ன பண்ணுதுன்னா 2ஆ பிளக்குதுன்றது அது நடக்க முடியாத ஒரு காரியம். ஆனா வேற ஒண்ணு பண்ணல, போட்ல ஏறி போல. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அற்புதங்களை செய்யறார். இந்த யோர்தான் நதி மட்டும் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஆசாரியர்கள் கால் எடுத்து வச்சாங்க, யோர்தான் நதி என்ன பண்ணுகிறதுனா பிரிக்கிறது. அந்த பிரிக்கிறது 2ஆ பிரியுது. இங்க என்ன பண்ணுது, சால்வை எடுத்து அடிக்கிறாங்க, என்ன பண்ணுது, யோர்தான் பிரிகிறது. இயேசு கிறிஸ்து இங்கதான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாருன்னா அந்த யோர்தான்ல தான் ஞானஸ்தானம் எடுக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதோ சொல்ல வருகிற எனக்கு ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம நியமனமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில கட்டளைகள் இருக்கிறது. அதை தொடர்ந்து கடைபிடிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அடையாளம் என்பது வெளிப்படும். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தடைகளை கர்த்தர் நிச்சயமாய் உடைக்கிறார். 4 இடங்கள், கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான். இது யார் டிராவல் பண்ணதான இடம், எலியாவும் எலிசாவும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா டிராவல் பண்றாங்க. எலிசா திரும்பி வரும்போது இதே பாதையில தான் வந்திருக்கணும். இப்படி ரிட்டர்ன்ல வந்திருக்கணும், யோர்தான் வந்திருக்கணும், எரிகோ, பெத்தேல், கடைசி எங்க வந்திருக்கணும், கில்கால் இங்க வந்திருக்கணும். ஆனா அப்படிதான் வந்தாரான்னு பார்த்தா இந்த எலிசா அப்படி வரல. எப்படி வராரு, 13ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 13 2:13 முதலாவது எங்க இருக்கிறாரு, யோர்தானின் கரையில நிக்கிறார். யோர்தான நிக்கிறார். 2வது 15வது வசனத்தை பார்க்கும்போது எங்க வராரு, எரிகோவுக்கு வராரு. 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, யோர்தான்ல எங்க வந்துட்டாங்கன்னா எரிகோவுக்கு வந்துட்டாங்க. அடுத்தது 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போகிறார். யோர்தான், எரிகோ, அடுத்து எங்க வந்துடுறாரு, பெத்தேலுக்கு வர்றார். பெத்தேலுக்கு வரவரு அடுத்தது கண்டிப்பா எங்கதான் போயிருக்கணும் அப்படின்னா கில்காலுக்கு போயிருக்கணும். ஆனா கில்காலுக்கு போல எங்க போறாரு, 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்துக்கு போய் அங்கே இருந்த சமாரியாவுக்கு திரும்பினான். கர்மேல் பர்வதத்துக்கு போய் என்ன பண்றாரு, சமாரியாவுக்கு போகிறார். சமாரியான்றது அவர் ஊழியம் பண்ணதான அந்த ஏரியாக்களுக்கு என்ன பண்றாருன்னா அவர் போக ஆரம்பிக்கிறார். கர்மேலுக்கு போய் போறார். கில்காலுக்கு போகாம எங்கதான் போய் போறாரு, கர்மேல்னா நமக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா ஜெபம். அதுதான் நமக்கு ஞாபகம் வருது. தேவனோடு கூட பண்ணுகிறதான மிக முக்கியமான காரியம் என்னன்னா இந்த ஜெபம் முக்கியமானது. இந்த கர்மேல் பர்வதம் இஸ்ரவேல் வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்தது. ஏனென்றால் ஒரே ஒரு மனுஷன், அங்க ஆப்போசிட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, 850 பேர் இருக்கிறாங்க. 850 பேர். என்ன டாஸ்க், காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு காளையை பிளந்து அக்கினியை இறக்கி யார் பதில் கொடுக்கிறாரோ அவர்தான் தெய்வம். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு டாஸ்க். இதுல ஜெயிச்சது யாருன்னா எலியா ஜெயிக்கிறார். எலியா ஜெயித்து கர்த்தரே தேவன் எல்லாரும் என்ன பண்றாங்க, விழுறாங்க. இப்ப மறுபடியும் எங்க போயிறாரு, ஒரு அந்த கர்மேல் பர்வதத்துக்கு போகிறார். கில்கால் என்பது எதை குறிக்கிறது, நம்ம வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தை குறிக்கிறது. பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறதான ஒரு வாழ்க்கை, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படுகிறதான ஒரு வாழ்க்கை. அது சைலண்டா என்ன மீனிங் வருது, உலகத்துக்கு போயிட்டு திரும்பி வருகிறதான அனுபவம், விழுந்து விழுந்து எழுகிறதான அனுபவம், மறுபடியும் மறுபடியும் நம்ம பாவத்துல விழுந்து 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 எழுகிறதான அனுபவம். ஆனா இவர் பாக்குறாரு, கில்காலுக்கு நான் போவேன், நான் எங்க போகணும், கர்மேலுக்கு போயிடுறேன். கர்மேலுக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா ஒரு பலன் வருகிறது, ஒரு வைராக்கியம் வருகிறது.
கர்மேலுக்கு போகும்போது இனம் புரியாத ஒரு ஒரு சந்தோஷம் வருகிறது. ஏன் தெரியுமா? ஏன் தெய்வம் தான் கர்த்தர்ன்றது உலகம் அறிக்கையிடப்பட போகிறது. இந்த கர்மேலுக்கு போகிற மனுஷன் ஒரு நாள் வெட்கத்தோட திரும்புறதே இல்ல. கர்மேலுக்கு போகும்போது கர்த்தர் அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த கர்மேலுக்கு போறவங்க என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்கிறார்கள். கர்மேல்ன்றது மறுபடியும் சொல்றேன், ஜெபம் பண்ணுகிறதான இடம், தேவனோடு கூட நேரம் செலவிடுகிறதான அந்த பகுதி. இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது என்னன்னா, இந்த கர்மேலை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த கர்மேலின் அனுபவம் நமக்குள்ள காணப்படுவதாக. இது ஏறக்குறைய 1700 அடி உயரம் உள்ளது. இந்த கர்மேல் உயரம் கடல் மட்டத்திலிருந்து கீழ இருந்து 1700 அடி உயரம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பக்கத்துல கடல் எவ்வளவு தூரத்துலன்னா 15 கிலோமீட்டர்ல கடல். இங்க கர்மேல்ல இருந்து கடல்ல 15 கிலோமீட்டர்ல என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இந்த பக்கம் அது வந்து மத்திய தரைக்கடல். இந்த கலிலேய கடல் ஏறக்குறைய 44 கிலோமீட்டர் அவ்வளவு தூரம் பக்கத்துல சுத்தி அப்படின்னு கடல். நம்ம இந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல். அந்த கடல் பகுதியில இருந்து தான் அந்த உள்ளங்கை மேகம் எழும்புதான் பாருன்னு சொல்லி எலியா என்ன பண்றாரு, வேலைக்காரனை அவர் அனுப்புகிறத நம்ம பாக்குறோம். உள்ளங்கை மேகம் வருகிறது, பெருமழை அது பொழிகிறத நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். இந்த கர்மேல் என்பது அற்புதத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. ஒருவேளை என் வாழ்க்கையில இன்னும் நடக்கல, கர்த்தர் யாருன்னு நான் நிரூபிக்கணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்னு சொன்னா, இந்த கர்மேலுக்கு போக வேண்டியது அவசியம். ஆனா இந்த எலிசா என்ன பண்றாரு, சமரியா போனாரு. கர்மேலுக்கு போயிட்டு சமரியாவுக்கு போயிட்டாரு. ஆனால் சமரியாவுக்கு போயிட்டு எப்ப வந்தாருன்னு தெரியல. 4ஆம் அதிகாரத்தை 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 25 4 25. கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துக்கு போனால், தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனுடைய கேயாசியை பார்த்து, அதோ சுனேமியால் வருகிறாள். இந்த இடத்துல பார்க்கும்போது கர்மேல் பர்வத்தில் இருக்கிறதான தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அங்க போய் தங்கிட்டாரு. சமரியாவுக்கு போயிட்டாரு. போயிட்டு எங்க வந்துட்டாரு அவரு? கர்மேலுக்கு வந்துட்டார். எலிசா அங்கேயே என்ன பண்ணிட்டாரு, தங்கிட்டார். அந்த கர்மேல் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு ஸ்பெஷல் அங்க இருக்குது, ஏதோ ஒரு நன்மை அங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டு அவர் அங்கேயே என்ன பண்ணிட்டார், தங்கிட்டார். தங்கி இப்ப என்னுடைய அவர் வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் தேவன்றதை நான் நிரூபிக்கணும். கர்த்தர் தேவன்றதை நான் நிரூபிக்கணும். எலியா செஞ்சது ஒரு பங்குன்னா நான் கண்டிப்பா 2 மடங்கு செய்யணும். இங்கதானே செஞ்சாரு, இந்த கர்மேல தானே செஞ்சாரு. நானும் இங்கே தங்கிடுறேன். இங்கே இருந்தேன்னா கர்த்தர் ஏன் மூலமா நிரூபிப்பாருன்னு சொல்லி நிறைய காரியங்களை அவர் செய்யறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அநேக அற்புதங்களை இவருக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எலிசா என்ன பண்றாரு, இறந்து போனதான ஒரு மகனை அவர் உயிரோடு கூட எழுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். மகன் இறந்துட்டான். இறந்து போன மகனை அவர் உயிரோடு கூட எழுப்புகிறார். இந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி நம்ம வாசிக்கும் போது 42 இருந்து 44 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது 20 அப்பங்கள் தாள் கதிர்களை ஒருத்தன் கொண்டு வரும்போது நம்ம 100 பேருக்கு மேல இருக்கிறோமே, 100 பேருக்கு இருக்கிறோமே, இந்த 20 அப்பங்களை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லும் போது, நீ கூடு மீதி இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா அந்த எலிசா சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து செய்த அந்த அற்புதங்களை இவர் முன்பதாக ஒரு மாடலாவே செய்ய ஆரம்பிச்சுட்டார். எப்ப செய்யறாரு? கர்மேல் பர்வதத்துல தன்னுடைய கூடாரத்தை அங்க பிக்ஸ் பண்ணும்போது நமக்கும் அந்த அனுபவம்ன்றது நமக்கு இருக்கணும். கர்மேலுக்கு ஒரு மனுஷன் போயிட்டானா அந்த மனுஷனை சத்துரு முடக்கி போட முடியாது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரே தெய்வம் என்பதை நிச்சயமாக ஆண்டவர் நிரூபிப்பார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கர்மேல் பர்வதம் இந்த கர்மேல் அந்த இடம் யாருடைய எல்லைன்னா ஆசேர் கோத்திரத்தானுடைய எல்லை. ஆசேர் கோத்திரத்தார் அவங்களுக்குள்ள வரதான எல்லை எங்க வாசிக்க முடியும்? யோசுவா 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 19:26. அலமேலேக், ஆமாத், மிஷயால் இவைகளே. பின்பு அது மேற்கே கர்மேலுக்கு கீகோலிப்னத்திற்கும் சென்று. இந்த மேல இருக்கிற வசனங்களை வாசிக்கும் போது எந்த கோத்திரத்துடைய எல்லைன்னா நம்ம ஆசேர் கோத்திரத்துக்காக ஒதுக்கப்பட்டதான இடம் தான் இந்த கர்மேல் அப்படின்றதான இடம். இந்த இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா துறவிகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி துறவிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு தனியா தியானம் பண்றதுக்காக இப்பயும் நிறைய மடங்கள் பார்க்கும்போது இந்த பேர்ல ஏங்குறத பார்க்க முடியும். மவுண்ட் கார்மேல்னு சொல்லி அதோடைய அர்த்தம் என்னன்னா அது அமைதியான ஒரு இடத்தை குறிக்கிறதாக அது இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இடையில நான் இதெல்லாம் பிரசங்கத்துல ரெடி பண்ணிட்டு நான் இடையில கர்மேல் அப்படின்னு போடும்போது அது வருது என்னன்னா கர்மேலின் கும்பகோணம் அப்படின்னு சொல்லி வருது. அது இங்க இருக்குது. ஆண்டவர் நம்முடைய ஜப வாழ்க்கையை மாற்றுவாராக. இங்க கும்பகோணத்துல நம்ம உட்கார்ந்துருக்க நம்ம ஒவ்வொருவரையும் இந்த அனுபவத்துக்கு நிறைய கொண்டு செல்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும்.
இந்த கர்மேல் எதை தான் குறிக்கிறது? ஜப அனுபவத்தை குறிக்கிறது. பேசிக் லெவல்ல இருந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போவதை குறிக்கிறது. நார்மல் பிரேயர் லைஃப்ல இருந்து, நார்மலான ஜப லைஃப்ல இருந்து, விழுந்து விழுந்து எழுகிறதான ஜப வாழ்க்கையிலிருந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த கர்மேல் கற்றுக் கொடுக்கிறதான ஒரு சில பாடங்களை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதல் பாடம், இந்த கர்மேல் இருந்து கத்துக்கிற முதல் பாடம் என்னன்னா, இந்த கர்மேல் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் மனசுல என்னன்னா ஒரு அழகு இல்ல அலங்காரம் அப்படின்றது ஞாபகம் வருது. கர்மேல்னா முதல்ல என்னன்னா அலங்காரம். அதுல இருக்கிறதான மரங்கள், அதுல இருக்கிறதான அமைப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அவங்களுக்கு தெரியும்னா அது ரொம்ப அழகு வாய்ந்தது, ரொம்பவே அழகு, பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது அப்படின்னு சொல்லி அந்த கர்மேலை குறிச்சு என்ன பண்றாங்கன்னா யோசிக்கிறாங்க. பொதுவா பர்வதங்கள், வேதாகமத்தோடு கூட தொடர்புடைய பர்வதங்கள் எல்லாமே மலை பாங்கான பகுதியில தான் இருக்கும். அது பெரிய செடி மரம் கொடலாம் அப்படி இருக்காது. கற்கள் நிறைஞ்ச பகுதிகளாக தான் என்ன பண்ணுன்னு சொன்னா இருந்திருக்கும். கில்கால்லாம் என்னன்னா கற்கள் நிறைஞ்ச பகுதி. ஆனா அந்த கர்மேல பார்க்கும்போது எப்படிதான் இருந்திருக்குன்னா ஒரு செழுமையான இடமாக இருந்திருக்கிறது. பார்க்கும் போதே எப்படி இருக்குன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகா என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா இந்த கர்மேல் இருந்திருக்குது. நம்ம கூட அந்த அநேக இயற்கை படங்கள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அது நேர்ல போனா நமக்கு ஒரு ஒரு மனசுக்கு ஒரு ஒரு நிம்மதி என்ன பண்ணுதுன்னு சொன்னா கிடைக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. ஏசாயா 35 இதான் சொல்லுகிறது. ஏசாயா 35:2 வாசிக்கலாம். ஏசாயா 35:2. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோன் என்பவைகளின் என்ன பண்ண அலங்காரம் அவைகளுக்கு கொடுக்கப்படும். கர்மேல்னு சொன்னா என்னது? அலங்காரம். அலங்காரம் அது வந்து ஒரு அது பார்க்கும் போதே அழகு. யாருக்கு இத கர்த்தர் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வனாந்திரத்துக்கு கொடுக்கிறாராம். 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வனாந்திரமும் வறண்ட நிலமும் இந்த மாதிரி இடங்களுக்கு கர்த்தர் எந்த அலங்காரத்தை கொடுக்கிறார் அப்படின்னா கர்மேலு கொடுக்கிறதான அந்த அலங்காரத்தை கர்த்தர் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷன் கர்மேலுக்குள்ள போயிட்டான்னா அந்த மனுஷனை எப்படிதான் மாறுறான்னா அலங்காரமாகத்தான் மாறுறான். அந்த இடத்துக்கு போகும்போது இந்த மனுஷன் அப்படிதான் மாறுறான். இதை நினைச்சாரு என்னன்னு தெரியல, எங்க போயிட்டாரு எலிசா, கர்மேல்லே போயிட்டு அதனுடைய அந்த வீட்டை அவர் நாட்டினதை பார்க்கிறோம். நமக்கு அலங்காரம்னா ஒண்ணுதான். என்னதுன்னா பரிசுத்தம். பரிசுத்தம் மட்டும்தான் நமக்கு அலங்காரம். சங்கீதம் 96வது சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 96:9. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பரிசுத்த அலங்காரத்துடன் என்ன பண்ணணுமா? கர்த்தரை தொழுது கொள்ளணும் வாசிக்கிறோம். கர்மேல் அப்படின்றது அலங்காரத்தோடு ஒப்புமைப்படுத்தி பேசுகிறது. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில அலங்காரன்றது வேற ஒண்ணும் கிடையாது. எதுதான் அப்படின்னா பரிசுத்தம் மட்டும்தான் அலங்காரம். நம்முடைய நம்மளை பார்க்கும்போது இவங்க அழகா இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம்னு சொன்னா நமக்கு பரிசுத்தம் என்பது மிக முக்கியமான தேவை. ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 இந்த வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். இது பெண்களை குறிச்சு சொன்னாலும் இது ஆண்களுக்கும் உரிய வசனம் தான். 1 பேதுரு 3:3-4. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்காரத்துக்கு உங்களுக்கு அலங்கரியிராமல் அழியாத அலங்காரமாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. புறம்பான அலங்கரிப்பு அலங்காரம் இல்லைன்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் எது அலங்கரிப்பா இருக்கிறதுன்னு சொன்னா இருதயத்தில் மறைந்திருக்கிறதான குணமே நமக்கு அலங்காரமா இருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் புறம்பான அலங்கரிப்பை பார்த்து நம்ம ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் நம்ம இடத்துல பாக்குறது எல்லாமேனா உள்ளான அலங்கரிப்பு தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தாவீதை பார்க்கும்போது புறம்பா இவன் அழகா இருக்கிறான், அவன் சௌந்தரியவான் தான், அவன் அழகான மனுஷன் தான். ஆனா கர்த்தர் அதை வச்சு அவனை தேர்ந்தெடுக்கல. மாறாக எதை வச்சு தேர்ந்தெடுக்கிறாருன்னா உள்ளத்தை பார்க்கிறார். கர்த்தர் என்னைக்குமே வெளிப்புற தோட்டத்தை பார்க்கறது இல்ல, மாறாக உள்ளத்தில் காணப்படுகிற பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா புறம்பான அலங்கரிப்புக்கு அநேக காரியங்களை செலவிடுகிறத நம்ம பாக்குறோம். ஆனா தேவ பிள்ளைகள் நம்ம அதுல போறது தப்பான்னு கேட்டா தப்பு கிடையாது. நம்ம உடலை பராமரிக்க வேண்டியது நமக்கு கடமை. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையில நம்ம நீட்டா இருக்க வேண்டியது, நம்ம கொடுக்க வேண்டியதான கண்ணியத்தை கொடுக்க வேண்டியது கடமை. சரீரத்தை நம்ம பாதுகாக்கணும், அது முக்கியமான ஒரு கடமை. கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆவி ஆத்மா சரீரத்தையும் சேர்த்தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா கொடுத்திருக்கிறார். இதை நம்ம பேணி பாதுகாக்கணும். ஆனா அதே நேரத்துல நம்ம முக்கியம் எதற்கு போகணும்னா
உள்ளுக்குள் காணப்படுகிறதான பரிசுத்தத்திற்கு போக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இதுதான் அலங்காரம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்கலாம். மத்தேயு 23வது அதிகாரம் 25, 26. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகள் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மிடத்துல அலங்காரத்தை எதிர்பார்க்கும் போது முதலாவது வெளிப்புறத்துல கிளீன் பண்ண சொல்லி கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. ஆண்டவர் விரும்புகிறார். அது ஓகே தான். பாலை சுத்தமான ஆண்டவர் இருக்க மாட்டார். அது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் உட்புறத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அருவருக்கிறதான காரியங்கள், ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் நம்மிடத்துல இருக்குமானால் தேவன் நம்மை ஆண்டவர் ஒரு 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 அலங்காரமா என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. நம்ம மனவாட்டியா இருக்கிறோம். நம்ம அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமா காணப்படணும். அவர் நம்மளை பார்க்கும்போது நமக்கு அவர் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் என்ன பண்ணணும்னா வரணும். நம்மளை பார்க்கும்போது பரவாயில்ல, நீட்டா இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கும்போது நீட்டா நம்ம இருக்கிறது கர்த்தர் கிருபை தருவாராங்க. எப்படி இருக்க முடியும்? பரிசுத்தமா இருந்தா நிச்சயமா அவர் பார்ப்பதற்கு நம்ம ஒரு ஒரு அலங்காரமாக இருக்க முடியும். எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தோமானால் பொல்லாப்புற கழுவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தான் நம்மளை கழுவணும். ஆண்டவர் தான் நம்மளை சுத்திகரிக்கணும். அவருடைய ரத்தம் தான் நமக்கு கழுவுகிறது. ரத்தம் தான் நம்ம பரிசுத்தமாக்குகிறது. ஆனா வசனம் இங்க சொல்றது என்னன்னா, உன் இருதயத்தை என்ன பண்ணு, பொல்லாப்பற கழுவு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கழுவுவதற்கு ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி கழுவ வேண்டியது நம்ம ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவரை, இனிமேல் இதை நான் தொட மாட்டேன். இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன். இனிமேல் நான் உங்களை துக்கப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி நாமும் ஒரு சில முடிவுகளை எடுக்க கர்த்தர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம அவர் கையை நீட்டணும். கையை நீட்டிட்டோம்னா அவர் கையை பிடிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம பரிசுத்தமாக்க நம்ம ஒரு சில ஸ்டெப் எடுக்கணும். அதெல்லாம் விட்டு விட்டு நம்ம போதக நிருபத்துல எழுதும்போது அதை விட்டு விலகி ஓடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஒரு சில காரியங்களை விட்டு விலகி ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதுதான் அலங்காரம். கர்த்தர் பார்க்கிறதான அலங்காரம் என்பது இதுதான். பரிசுத்தம் இல்லாம உள்ளுக்குள்ள நமக்கு தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் இருக்குமானால் தேவன் நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ண முடியாது. தேவன் நம்மளை பார்த்து சிரிக்க முடியாது. தேவன் நம்ம எப்படிதான் பார்ப்பாருன்னா அருவருப்பாக தான் கர்த்தர் நம்ம பார்ப்பார். அலங்காரத்தோடு காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த கர்மேல் பர்வதத்துக்கு போகிறவர்கள் அவங்க எதை நம்பிதான் போறாங்கன்னா, அவங்க அலங்காரத்துக்காக தான் போறாங்க. அது பார்க்கிறது ரொம்ப அழகா இருக்குது, நீட்டா இருக்குது. நமக்கு அது போனா மனசு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சு போறாங்க. ஆண்டவரும் நம்மிடத்தில் வரும்போது பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாங்களேன்னு சொல்லி நம்மிடத்தில் வருவாராக. வாழ்க்கையை மாற கர்த்தர் கிருபை தந்து நடத்தட்டும். இரண்டாவது, இந்த கர்மேல் கற்றுக் கொடுக்கதான் இரண்டாவது ஒரு பாடம் என்னன்னு சொன்னா, ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமோஸ் 9:3. அவர்கள் கல்மேலின் கொடுமுடியிலே ஒளிந்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். சமுத்திரத்தின் ஆழத்துல போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழமா போய் அவங்க மறைஞ்சிட்டானோ பரவாயில்ல அப்படின்னா, அது ஒரு ஒளியறதான ஒரு இடம், யாருக்குமே தெரியாததான ஒரு இடம். இந்த இடத்தோடு கர்த்தர் எதை முன்னாடி சொல்றாருன்னு பார்த்தோம்னா, கர்மேலின் கொடுமுடியில உச்சியில போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் நான் அவங்கள கண்டுபிடிப்பேன், தேடி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா கர்மேல் எதற்காக இருந்திருக்கிறதுனா, ஒரு அரணான பாதுகாப்பான இடமாக அது இருந்திருக்கிறது. யாராவது ஒருத்தவங்க தப்பிக்கணும், யாராவது ஒருத்தவங்க போய் ஒளிஞ்சுக்கணும்னா எங்க போய் ஒளிஞ்சுக்கணும்னா கர்மேல்ல போய் ஒளிஞ்சுக்கலாம். அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், யாரை குறிச்சு மேல வாசிக்க முடியும், இந்த 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 கர்மேல்ல போய் நீங்க ஒளிஞ்சிட்டாலும் பரவாயில்ல, உங்களை நான் தேடி பிடிப்பேன், தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்றாருன்னு சொன்னா அந்த அந்த கர்மேல் எப்படி இருந்திருக்குதுன்னா ரொம்ப அடர்த்தியா இருந்திருக்குது. உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டுபிடிக்காத அளவுக்கு, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா அந்த பர்வதமானது அவ்வளவு பாதுகாப்பான ஒரு இடமா இருந்திருக்கிறது. நமக்கு பாதுகாப்புன்றது வேற யாரும் இல்ல, கர்த்தர் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த உலகத்துல பாதுகாக்கிற ஒரு இடம்னு சொன்னா தேவன் மட்டும்தான்.
18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஒரு கொடுமுடியில போய் ஒரு மனுஷன், கொடுமுடினா அவருடைய டாப், அந்த உச்சியில போய் ஒரு மனுஷன் ஒளிஞ்சுக்கும் போது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருக்கிற மாதிரி, தேவனிடத்துல ஒரு மனுஷன் அடைக்கலமாய் புகுந்து கொள்வானானால் தேவன் அவனை பாதுகாக்கிறார். இந்த உலகத்துல பாதுகாப்புன்னு நம்மளுடைய திறமையை வச்சுலாம் பாதுகாத்துட்டு வாழ முடியாது. தேவன்கிட்ட இருந்தா மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. இயேசு நமக்குள்ள இருந்தாதான், இயேசுவோடு கூட நம்ம இருந்தாதான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த உலகத்துல நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவை. யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா வேலி அடைத்து வைத்ததை நம்ம பார்க்கிறோம். பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. இந்த காலகட்டத்துல பாதுகாப்பு ரொம்பவே அவசியம். ஏன்னா பிசாசு அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்தோம், கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா போதும், நம்மள விழுங்குவதற்கு ஆயத்தமா இருக்கிறான். கடிச்சு சாப்பிட்டா கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் விட்டுருவாங்கன்றதுக்காக என்ன பண்றான் பிசாசு, விழுங்குவதற்காக ஆயத்தமா இருக்கிறான். கொஞ்சம் கூட நமக்கு நேரம் கொடுக்க கூடாதுன்றதான் பிசாசனுடைய திட்டம். கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா நம்ம மீள வரவே முடியாது. தேவனுடைய பாதுகாப்புல இருக்கும்போது அந்த பாதுகாப்பை மீறி சத்துரு உள்ள வர முடியாது. ஆண்டவர் நிச்சயமா பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். யோபுவை தொட முடியல. ஏன் அப்படின்னா ஒரு வேலி அவரை சுற்றிலும் போடப்பட்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். நமக்கு பாதுகாப்பு அவர் மட்டும்தான். 46ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல வாசிச்சோம்னு சொன்னா, கர்த்தர் தான் நமக்கு உயர்ந்த பாதுகாப்பு, உயர்ந்த அடைக்கலத்தை நம்ம வாசிக்கிறோம். 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 7ஆம் வசனத்தை அதே வார்த்தை வரதை பார்க்க முடியுது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லுவோமா? சொல்லும் போது ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருவார். எல்லாம் சேர்ந்தே நம்ம சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை பாதுகாப்பார். எதிர்த்து வருகிறதான 10,000 பேர் வரட்டுமே, 1000 இருந்தாலும் 10,000 பேர் வந்தாலும் அணுக முடியாது. ஏன்னா நம்ம எங்க ஒளிஞ்சிருக்கிறோம்? தேவனுக்குள் ஒளிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கிறான். இந்த கர்மேல ஒரு மனுஷன் போயிட்டா வெளில தெரியாது. கர்மேல ஒரு மனுஷன் போயிட்டான்னா கண்டுபிடிக்க முடியாது. அதே போல தேவனுக்குள் ஒரு மனிதன் ஓடிவிட்டால் அந்த மனிதனை சத்துருவால தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் மறைத்து கொள்கிறார். தீங்கு நாள்ல அவர் நம்மை மறைத்து கூடார மறைவுல என்ன பண்றாருன்னா நம்மளை உயர்த்துகிறதான ஆண்டவர். பாதுகாப்புலையேன்னு கவலைப்பட வேண்டாம். தேவனுக்குள் ஓடி வந்துட்டா கர்த்தர் ஆவிக்குரிய பாதுகாப்பையும் தருகிறார், சரீர பிரகாரமான பாதுகாப்பையும் தருகிறார். சத்ரு எவ்வளவு எட்டி பிடிச்சாலும் பிடிக்க முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 59ஆம் சங்கீதம் 1வது வசனம். 59:1. என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். ஒரு ஜபம். என்னை உயர்ந்த அடைக்கலத்துல வையும் ஆண்டவர். உயர்ந்த அடைக்கலம்னு சொல்லும் போது இது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டும் குறிக்கல, மாறாக பாதுகாப்பை குறிக்கிறது. உயர்ந்த அடைக்கலத்துல ஒரு மனுஷன் வைக்கப்படும் போது இங்க நடக்கிறதான அது புயலா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், கடல் கொந்தளிப்பா இருக்கட்டும், எப்பேற்பட்ட வல்லமை வந்தாலும் உயர்ந்த அடைக்கலத்துல ஒரு மனுஷன் இருக்கும் போது என்ன பண்ண முடியாது? தொடவே முடியாது. கர்த்தர் நானே இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். நம்ம என்ன செய்யணும்? என்னை உயர்ந்த அடைக்கலத்துல வையும் ஆண்டவரே. என்னை சத்ரு எட்டி பிடிக்க கூடாது, என் குடும்பத்தை எட்டி பிடிக்க கூடாது, என் பிள்ளைகளை எட்டி பிடிக்க கூடாது. என்னையும் என் குடும்பத்தையும் என் திருச்சபையையும் உயர்ந்த அடைக்கலத்துல வைங்க ஆண்டவரே. என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னுடைய ஜெபம் இருப்பதாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். முதலாவதாக அலங்காரம் நமக்கு தேவை. கர்மேலுக்கு ஒரு மனுஷன் போயிட்டானா அந்த மனுஷன் எங்க போயிட்டான்? அலங்காரமான இடத்துக்கு போயிட்டான். 2வது ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அந்த மனிதன் போகிறான். 3வது கர்மேல் கற்றுக் கொடுக்கிறதான 3வது பாடம் என்னன்னு சொன்னா எரேமியா 50வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 50:19. இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும். எப்ராயிமின் மலைகளிலும் கீலேயாத்திலும் அதன் ஆத்துமா திருப்தியாகும். ஆண்டவர் இஸ்ரவேலை திரும்ப வர பண்ணுவாராமா. திரும்ப வர பண்ணும்போது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாசான் தெரியும், அது ஒரு செழிப்பான இடம் அப்படின்றது நமக்கு தெரியும்.
கர்மேலும் ஒரு செழிப்பான ஒரு இடம். அங்க பார்க்கும்போது எப்படிதான் இருக்குது, எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு ஒரு செழிப்பான இடம். அங்க போறவங்களுக்கு ஒரு ஆகாரம் கிடைக்கிறது, அங்க போறவங்களுக்கு உணவு கிடைக்கிறது, அங்க போறவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் திரும்பி வர பண்ணும்போது கர்மேல் இருக்கிறதான அந்த புற்களை, அங்க இருக்கிறதான நன்மைகளை அனுபவிப்பாங்கன்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த கர்மேல எப்படிதான் படைச்சிருக்கிறாருன்னா செழிப்பா தான் படைச்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு கொடுத்தோம்னா நம்மளும் கனி தருகிறதான கொடிகளாக செடிகள் தான் நம்ம இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கத்தக்கதாக, தேவனுக்கு நற்குல திராட்சை கொடிகளாக நம்ம வாழதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம், ஆமோஸ் 9:1-2. கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார். அதனால் மேய்ப்பரின் தாபரங்கள் துக்கம் கொண்டாடும். கர்மேலின் கொடுமுடியும் காய்ந்து போகும். காய்ந்து போகும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா எப்படி இருக்குது? செழிப்பா இருக்கு. கர்மேலுடைய கொடுமுடி எப்படி இருக்குன்னா செழிப்பா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு அது காஞ்சு போகும் அப்படின்னு சொல்லுகிறார். அவருடைய கோபத்துல ஆண்டவர் பேசும்போது அது காய்ந்து போகும்னா என்ன அர்த்தம்னா அது செழிப்பா இருக்குது, மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கிற விதமாக இருக்கிறது. நமக்கு நன்மை கொடுக்கணும்னா நம்ம எப்படிதான் வாழணும்னா, நம்ம கனி கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ எதிர்பார்க்க. குறித்துக் கொடுங்கள். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஏசாயா 33:9, நாகும் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது இந்த இந்த கர்மேல் பர்வதமானது செழிப்பான ஒரு இடமாக நாம் பார்க்க முடியும். இந்த செழிப்பான இடமா இருக்குது அப்படின்னு சொன்னா அது ரொம்பவே முக்கியமானது. இன்னொன்னு, இந்த கர்மேலுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, தோட்டம், திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய அர்த்தம் தோட்டம் என்பதை சொல்றார்கள். தோட்டம்னு ஒண்ணு இருந்தாங்க, கண்டிப்பா என்ன இருக்கணும்னா கனிகள் என்பது இருக்க வேண்டும். யாரு கனி கொடுக்கணும்? நம்மை நேசிக்கிற ஆண்டவருக்கு நாம் கனி கொடுக்க கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உன்னத பாடல் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாடல் 4:16. வாடையே எலும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடியே என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்பது நமக்கு தேவை. தோட்டம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம கனி என்ன பண்றோம்? எதிர்பார்க்கிறோம். நம்ம சின்னதா ஒரு செடி வச்சாலுமே நம்ம என்ன பண்றோம்? ஒரு கனி எதிர்பார்க்கிறோம். 1 வருஷம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, இல்ல இது 3 வருஷத்துல வளர்றதான செடி, இன்னும் கனி வரலையே, நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மை கர்த்தர் தோட்டமாக பார்க்கிறார். தோட்டத்துல என்ன கனி நமக்கு இருக்கிறது? ஆண்டவர் கொடுக்கத்தக்க விதமாக நம்ம இடத்துல என்ன கனி இருக்கிறது இதை யோசித்து பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12:33. மரமானது அதன் கனியினால் அறியப்படும். தோட்டம் அப்படி இருக்குதுன்னு சொன்னா தோட்டத்தை ஆண்டவர் எப்படிதான் கணக்கு பண்றாரு? அதனுடைய கனியை பொறுத்துதான் ஆண்டவர் அறிகிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். கனி கொடுக்காம கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. ஆவியின் கனி 9 நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வாரம் ஃபுல்லா நம்ம அதுக்காக தான் ஜெபம் பண்ண போகிறோம். பரிசுத்தத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், தேவனை தேடணும், அதுக்காக நம்ம ஜெபிச்சோம். இந்த வாரம் முழுவதும் அதற்காக ஜெபம் பண்ண, கனிகளுக்காய் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஜெபிக்க நடத்துவாராக. கனிகள் என்பது நம்ம வாழ்க்கையில முக்கியம். கனிகள் இல்லாம பரலோகத்துக்கு நம்மால போகவே முடியாது. கனிகள் நமக்கு அதிகமான தேவை. தேவனுக்காக கனி கொடுக்கிறதான குடும்பமாய், தேவனுக்காய் கனி கொடுக்கிற தனிப்பட்ட நபராய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. கோடாரியானது மரங்களின் வேரடுக்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். கனி கொடுக்காத மரம் பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது? வரவே முடியாது. கர்த்தர் ரெடியா வச்சிருக்கிறார். எப்ப வெட்டுவிடும் நமக்கு தெரியல. நமக்கு இன்னைக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்துருக்கிறாருன்னா இந்த மனுஷன் கனி கொடுப்பான், இந்த மனுஷி கனி கொடுப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தோட தான் என்ன பண்றாரு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம கனி கொடுத்திருக்கிறோமா? வாழ்க்கையில ஆண்டவருக்கா என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவரிடத்துல நம்ம எப்படி அவருடைய நமக்கு நம்முடைய நேசத்தின் உச்சிதங்களை எப்படி கொடுத்திருக்கிறோம் நம்ம யோசித்து பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்மேலின் அனுபவம் நமக்கு தேவை. எலிசா எங்க போறாருன்னா, ஸ்டார்ட் பண்றது நல்லது, கில்கால்ல இருந்து ஆரம்பிக்கிறது நல்லது, ஆனா மறுபடியும் கில்காலுக்கு போறதான ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது. என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் அடையாளங்கள் அற்புதங்களை பார்த்த பிறகு மறுபடியும்
பாவத்துல விழுந்து விழுந்து எழுகிற அனுபவம் என்பது வரவே கூடாது. கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாராக. எலிசா கில்காலுக்கு போகல, நேரா எங்க போயிட்டாரு? கர்மேலுக்கு போயிட்டார். கர்மேல்ல போனதுனால வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது. தேவனுக்காக வல்லமையாய் பிரகாசித்தார். ஆனா இன்னொரு மனுஷன் அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த கர்மேல்ல இருந்து கில்காலுக்கு போயிட்டான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆஸ்வதமா இல்ல. எங்க நம்ம வாசிக்க முடியும்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த இடத்துல நம்ம சவுலோட ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். கர்மேலுக்கு வராரு. கர்மேலுக்கு வந்து என்ன பண்ணுகிறார்? ஒரு ஜெயத்தம்பத்தை நாட்டுகிறார். நாட்டிட்டு எங்க பண்ணிட்டார்? அவரு கில்காலுக்கு போயிட்டார். நம்ம கர்மேல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? நம்ம ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம். தேவ சமூகத்துல ஜெபம் பண்றோம், ராப்பகலா ஜெபம் பண்றோம். ஆண்டவரே உங்க வல்லமையை காட்டுங்க 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 நம்ம கேட்கிறோம்னா நம்மளும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சவுல் என்ன பண்றாருன்னா, அவர் ஜியோகிராபிக்கலா போறார். அவருடைய தேவையின் அடிப்படையில போகிறார். ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, கில்கால் என்பது ஆரம்ப புள்ளியை குறிக்கிறது. இந்த சவுல் தன் வாழ்க்கையில இழந்து போயிட்டார். எலிசா காத்து கொள்கிறார். இந்த சவுல் என்ன பண்றாருன்னா, அந்த கர்மேல்லே இருக்காம என்ன பண்ணிட்டாரு? மறுபடியும் கில்காலுக்கு போயிட்டார். அவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது நல்லதான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. கர்மேல்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. நிறைய அற்புதங்களை செய்யறாரு, அடையாளங்களை செய்யறாரு. யோர்தான் மாதிரி தான் இருக்கிறாரு. யோர்தான்ல நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள் மாதிரி தான் அவர் வாழ்க்கையில நடக்குது. ஆனால் கர்மேலுக்கு போன பிறகு அவர் வாழ்க்கை அங்க ஸ்டேபிள் அல்ல. ஜெயஸ்தம்பம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, ஜெயஸ்தம்பம் நாட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ஒரு வெற்றியை கொண்டாடுகிறார். அவ்வளவு வெற்றி அவருக்கு, அவ்வளவு மேன்மை, அவ்வளவு எல்லாம் புகழ் கிடைச்சிருச்சு. கிடைச்சிட்டு மறுபடியும் எங்க போயிட்டாரு? கில்காலுக்கு போனதை நம்ம பார்க்கிறோம். மேல 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது வசனத்தை வாசிக்கலாமா? 11, 15, 11. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் சொல்ற, எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. இந்த சவுல ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. இந்த மனுஷனுக்கு வெற்றியை கொடுத்தது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. இந்த மனுஷனை உயர்த்தி வைத்தது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. சாதாரணமாக கழுதையை தேட போன மனிதனை, சாதாரணமான ஒரு மனுஷனை நான் இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சிருக்கிறேன்னு எனக்கு மனஸ்தாபமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். ஆண்டவருக்கு அவ்வளவு வேதனை. யாரை குறிச்சு? சவுல குறிச்சு அவ்வளவு வேதனை. இவனை எளிமையா இருந்த ஒரு மனுஷனை, அற்பமான மனுஷனை, பென்யமின் கோத்திரம் என்பது மற்ற எல்லா கோத்திரத்தாலும் ஒதுக்கப்பட்ட ஒரு கோத்திரம். அவங்க செஞ்ச பாவத்து நிமித்தமாக எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. எல்லாரையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மற்ற கோத்திரங்கள் எல்லாருமே எதிர நிக்கிறாங்க. ஒதுக்கப்பட்ட ஒரு கோத்திரம், பாவம் செய்த ஒரு கோத்திரம், தேவனுக்கு விரோதமான ஒரு கோத்திரம். இப்படிப்பட்ட கோத்திரத்திலிருந்து இந்த சவுல கர்த்தர் தெரிந்தெடுத்து ராஜாவா மாத்தி வைக்கிறார். ராஜாவா மாத்தி வைத்த மறுபடியும் எங்க போயிட்டார்? இவரு கில்காலுக்கு அவர் போயிட்டார். பாவ வாழ்க்கைக்கு போயிட்டார். தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டார். கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. ஜெயஸ்தம்பம் நாட்டி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம்னா நம்ம கவனமா இருக்கணும். கில்காலுக்கு போகாதபடி கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை தருவாராக. ஒரு அரணா இருந்து கர்த்தர் நம்மை காப்பாராக. பரிசுத்தம் தேவை, பாதுகாப்பு தேவை, நமக்கு கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் என்பது தேவை. கர்மேல இதெல்லாம் நடக்கணும், நடந்துட்டே இருக்கணும். இது பாதுகாப்பு. நான் இங்க இருக்கிறேன், நான் நல்ல பாதுகாப்பா இருக்கிறேன் இல்ல, கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவனுக்கு பாதுகாப்பு தரணும். இங்க கர்மேல இருக்கும்போது நான் சேஃப்டியா இருக்கின்றது முக்கியம் இல்ல, நான் கனி கொடுக்கிறேன்னா அப்படின்றதுதான் முக்கியம். சவுல கர்த்தர் வச்சே தான் இருந்தார். அவர் ஒண்ணுமே கர்த்தர் செய்யல. கடைசியில ஒரு நாள் வந்தது, கர்த்தர் விட்டு விலகி போனார். எங்க வந்துட்டாருன்னா தாவீதுட்ட வந்ததை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மிக பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை வாழ்க்கையில செய்ய ஆயத்தமாக தான் இருக்கிறார், செஞ்சுட்டு தான் இருக்கிறார். நம்ம வாழ்க்கை சவுலாய் மாறி போகாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. எனக்கு மனஸ்தாபமா இருக்குன்னு சொல்றாருன்னா அது ஒரு வேதனையான ஒரு வார்த்தை. நம்மளை பார்க்கும்போது கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாது. இந்த மனுஷனை உருவாக்குனது, இந்த மனுஷனை அபிஷேகம் பண்ணது, இந்த மனுஷனை வேர்பிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு மனஸ்தபமா இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லிடக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம கர்மேல நம்ம காத்துக்கொள்ளணும். கர்மேல் தான் நமக்கான ஒரு ஸ்தலம். அங்க போய் நம்ம பொதித்து கொள்ள, அங்க போய் மறைத்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சாமுவேலுக்கும் கஷ்டம்.
சாமுவேல் என்ன பண்றாரு? மனம் நொந்து நைட்டு ஃபுல்லா என்ன பண்றாரு? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே அவர் இருக்கிறார். அந்த 11ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 13ல நினைச்சிட்டு இருக்கிறார் சவுல். 15ஆம் அதிகாரம் 13ல கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன் அப்படின்னு யார் நினைச்சிட்டு இருக்கிறா? சவுல் நினைச்சிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் செஞ்சுட்டேன், ஆண்டவருக்கு பிரியமானதா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா எங்க போயிட்டாரு அவரு? கில்காலுக்கு போயிட்டார். கில்காலுக்கு போன ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை நிறைவேற்றல, தேவ வார்த்தையை கேட்கலன்னு தான் அர்த்தம். அந்த மனுஷனுக்குள்ள தேவனுக்கான பக்தி இல்ல, தேவனுக்கான பக்தி வைராக்கியம் இல்ல, ஆண்டவருக்காக தொடர்ந்து வாழ முடியல. அதனால விழுந்து போயிட்டார். ஆனா மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறாரு, நான் வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறேன். 13ஆம் வசனத்தை தெளிவா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லுகிறார். நான் கரெக்டா செஞ்சுட்டேன், நான் கரெக்டா பண்ணிட்டேன்றத தெளிவா அவர் சொல்றாரு. ஆனா என்ன பண்ணிட்டாரு? இழந்து போயிட்டார். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பாதுகாப்பு ஒரு இடம் நமக்கு இருக்கிறது. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. இது மூணுமே இல்லைன்னா கில்காலுக்கு தானா போயிடுவோம். தானா கில்காலுக்கு போயிடுவோம். பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை தினந்தோறும் எதிர்பார்த்து காத்திருக்கணும். கர்த்தர் நம்மகிட்ட இருக்கிற புறம்பான அலங்கரிப்பை பார்க்கல, நம்மகிட்ட பணம் காசு இருக்குது அதை வச்சு பார்க்கல. கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். பரிசுத்தம் இருந்தா மட்டும்தான் கர்த்தர் பக்கத்திலே வர முடியும். பரிசுத்தம் இருந்தா மட்டும்தான் நம்ம அவர் பக்கத்திலேயே போக முடியும். பரிசுத்தம் இருந்தா மட்டும்தான் தேவன் நம்மளோட கூட உறவாட முடியும். நாம் அவருடைய சாயலாக மாற முடியும். அவர் சாயலா மாறாம பரலோகத்துக்கு போகவே முடியாது. இங்க அவர் சாயலாக வாழ முடியாதவர்கள் பரலோகத்துல அவர் கூட சேர்ந்து அவர் சாயலாக வாழவும் முடியாது. இங்க அவர் சாயலா வாழணும், அவரை போல மாறணும்னா அவர் கூட இருக்கணும், பரிசுத்தமா வாழணும், கனி கொடுக்க ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சவுலை போல இராதபடி ஒரு எலிசாவை போல கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இருக்கிற முடிஞ்ச நம்ம எழுந்துட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்மேல் மலைக்கு எங்களை கொண்டு போங்கப்பா. அதோடைய அர்த்தம் என்ன? பரிசுத்தமா வாழணும், பாதுகாப்பா வாழணும், அந்த தேவனுக்கு கண்ணி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கொஞ்ச நேரம் கரங்களை வைத்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கில்கால்ல இருந்து எங்களை கர்த்தர் பெத்தேலுக்கு கொண்டு வந்தீர். பெத்தேலிருந்து இருந்து கர்த்தர் எரிகோவுக்கு கொண்டு வந்தீர். எரிகோவிலிருந்து இருந்து கர்த்தர் ஆண்டவரே எங்களை யோர்தானுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே யோர்தானின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். அநேக அற்புதங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்யலன்னு ஒண்ணும் கிடையாது. செய்ய போற நன்மைகளை கர்த்தர் எதிர்பார்த்து காத்து வச்சிருக்கிறோம். நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேல் நடத்துவார் என்ற விசுவாசம் இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியது கர்மேல் பர்வதத்துக்குள்ள போய் நம்ம காத்துக் கொள்ளணும். ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. யோர்தான்ல அற்புதம் நடக்கிறது, நடந்திருக்கிறது. கர்த்தர் அநேக அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். என் வாழ்க்கையில கர்த்தர் ஒண்ணுமே செய்யலன்னு நம்ம ஒருத்தரும் சொல்ல முடியாது. கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது கர்மேலுக்கு போக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒரு முக்கியமான நேரம், எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே கர்மேல் பர்வத்துக்கு என்ன கொண்டு போங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒரு பரிசுத்தத்தை நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாம தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம தேவனை ஒருவரும் பார்க்க முடியாது. அதுவும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் தான். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். நம்மளை பார்க்கும் போது கர்த்தர் அலங்கோலமா பார்த்திடக்கூடாது, கர்த்தர் அலங்காரமா பார்க்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கை அலங்கோலமா இருக்க கூடாது. ஆண்டவரே எதெல்லாம் தேவன் என்னை அலங்காரமாய் பார்க்க முடியாதபடி தடை பண்ணுகிறதோ இயேசுவின் நாமத்துல எல்லாம் இப்பொழுதே மாறி போகட்டும். தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்னை நீங்க அலங்காரமா பார்க்க முடியாதபடி எதெல்லாம் எங்களை தடுக்குதோ ஏசப்பா எல்லாத்தையும் மாத்தி போட்டுருங்க. ஆண்டவரே கர்மேல்ல வந்து நிக்கிறோம். ஆண்டவரே எங்களை அலங்காரமாய் மாறுவதற்கு ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தேவ கிருபைகளை தாங்கி நடத்தட்டும், தேவ பிரசனங்களை தாங்கி நடத்தட்டும். தேவ நம்முடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா. பாதுகாப்பு வேணும். இந்த உலகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு இல்லாம பரிசுத்தமா தொடர்ந்து வாழ முடியாது. முடிஞ்ச 2 கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. நீங்க பாதுகாப்புன்னா அது நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. இந்த உலகத்துல எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். நீங்க இல்லாம நாங்க பாதுகாப்பா வாழ முடியாது. எங்க குடும்பம் பாதுகாப்பா வாழ முடியாது. எங்க பிள்ளைகள் பாதுகாப்பா வாழ முடியாது. எங்க பேர பிள்ளைகள் பாதுகாப்பா வாழ முடியாது. எங்க உறவினர்கள் பாதுகாப்பா வாழ முடியாது. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பாதுகாப்பு வேணும், எங்க சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் பாதுகாப்பு வேணும். இதுவரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறீங்கன்னா ஒரு நோக்கம் இல்லாம இல்ல ஆண்டவரே, ஒரு திட்டம் இல்லாம இல்ல. என்ன திட்டம் ஆண்டவரே? கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டு. நாங்க நல்ல கனிகளை கொடுக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. 9 கனிகளும் எங்க இடத்துல காணப்படட்டும் ஆண்டவரே, எங்க இடத்துல காணப்படட்டும் ஆண்டவரே. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அனுபவத்துக்கு நாங்க போயிடக்கூடாது. எங்க வாழ்க்கை நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக ஆண்டவரே எங்களை கர்த்தர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை கர்த்தர் மாற்றும்படியா விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த அனுபவத்திற்கு நம்மை கொண்டு செல்லும்படியாக யோர்தானிலே கொண்டு நிற்க வைத்திருக்கிறார். மறுபடியும் கில்காலுக்கு போகாதபடி கர்மேலிலே நம்மை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த அனுபவத்தை நமக்கு தரும்படியாக கர்த்தரால் ஏவப்பட்டது யாராவது நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கில்கால்ல போற அனுபவங்களை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்மேல் பர்வதத்துல ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே. அப்பா, ஆவியின் கனியாகிய இந்த 9 கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இவற்றை காத்துக்கொள்ள தேவன் இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக தேவன் ஒவ்வொருவரையும் இந்த நாட்கள்ல அப்பா பயன்படுத்துங்க. விதைக்கப்பட்ட அப்பா அந்த வசனம் ஆண்டவரே 30 60 அல்ல 100 கிரியை செய்ய தேவன் இரக்கம் பாராட்டுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். 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 கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டு பயத்திரப்ப தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி இந்த பட்டணத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை கர்த்தர் வச்சிருக்கிற இந்த பட்டணத்துக்காக நன்றி ஆண்டவரே. மிகப்பெரிய ஆத்தும அறுவடையை கர்த்தர் தர வேண்டுமா ஜெபம் பண்றோம். ஆத்துமாக்களை கர்த்தர் திரளா தாங்க ஆண்டவரே. பாவத்துல ஆண்டவரே, ஆண்டவரே வியாதியில பலவிதமான சூழ்நிலையில ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அந்நிய வல்லமையினால கட்டப்பட்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கி கர்த்தர் திருச்சபைக்கு சுதந்திரமா தர வேண்டுமா ஜெபம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அப்ப அந்த பட்டணத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஆண்டு ஆத்தும அறுவடை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. கர்த்தர் இரக்கம் செய்ய முடியாது ஜெபம் பண்ற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு வியாதியோடு வந்திருக்கிறவர்கள், பலவீனத்தோடு வந்திருக்கிறவர்கள், சோர்வாய் வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். இனிமேல வியாதி தொடரக்கூடாது, இனிமேல பலவீனம் தொடரக்கூடாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, வியாதியோடு பலவீனத்தோடு வந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான சுகம் இப்பொழுதே உண்டாவதாக என்று ஜெபம் பண்ற ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் எங்களுக்காய் சிலுவையில அரிக்கப்பட்டு ஆண்டவரே மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். விடுதலை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். தழும்புகளால் சுகமாகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை தந்து நடத்தும், காத்துக்கொள்ளும். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். அநேகருக்கு கொடுக்கிற கரங்களாக கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீதம் எடுத்து வைக்கிற அனுபவம் குடும்பங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திருச்சபைக்காக 2 கரைகளை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, திருச்சபையின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. எதற்கெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்றோமோ எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபம். முதலாவதா நம்ம ஜெபிக்க வேண்டியது சீக்கிரத்தை சொந்த இடத்துக்கு போகணும். கர்த்தர் கிருபை தர எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சீக்கிரமா நாங்க சொந்த இடத்துல போய் தேவனை ஆராதிக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. சொந்த இடத்துக்கு நாங்க போகணும். அன்று இருக்கிறதான எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடுங்க. கர்த்தர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டும்படியா ஜெபம் பண்றோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. உங்க கையில தான் இரக்கம் இருக்குது. நீங்க இரக்கம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். நமக்கு இந்த இந்த ஸ்தலத்தை திறந்து கொடுத்திருக்கிறதான அருமையான நிறுவனத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். பட்டு ஸ்கூலுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். உங்களை கர்த்தர் அவளை பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. இங்க நமக்கு இடம் கொடுத்திருக்கிறதுனால கர்த்தர் அவளை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டி 3 மாதம்
ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல இருந்தது. கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாரு. கர்த்தர் இங்க வச்சிருக்கிற இடம் கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்பா, இந்த இந்த பட்டு ஸ்கூல் ஓனருக்கான நாங்கள் ஜெபம் பண்றோம், நிறுவனத்துக்காக ஜெபம் பண்றோம். அவளை கர்த்தர் ஆசீர்வதியும் பெருக பண்ணும். ஆண்டவரே எல்லா தேவைகளை சந்தித்து நடத்தும், காத்துக்கொள்ளும். எங்களை வெட்கப்படுத்தாத தேவ காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு எவ்வளவு சத்தமா சந்தோஷத்தை பாட முடியுமோ? இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றே வாழ்த்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவருக்கு வாழ்த்திக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்தட்டும்.